ஸோ இன்றைக்கி ஒரு மினி விளாக் பார்க்கலாமா. மார்னிங் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷனப் ஆகிட்டு பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்லாம் சீக்கிரமாக பண்ணியாச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பரோட்டா, பிரிஞ்சால், அப்புறமா எக் இதெல்லாம் பண்ணியிருந்தேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டில் சாப்பிட்டுட்டு ஜெய் எங்கே கிளம்பி போயிட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அவங்க மலேசியா போகிறாங்க. ஸோ இது வந்து அஃபிஷியல் ட்ரிப், என்னால் போக முடியல. ஸோ ஒரே ஃபீலிங்காக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் எங்களோட புது வீட்டில் வந்துட்டு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அவங்க என்னை விட்டுட்டு போகிறாங்க. நான் தனியாக இருக்க போகிறேன். ஜெய்க்கு ஆஃப்டர்நூன் ஃப்ளைட் இருக்கனால 3 hours முன்னாடி போர்டிங் பண்ணனால மார்னிங்கே கிளம்பிட்டாங்க. நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து கப்பை கடலைக்கறி தான் எடுத்துக்கிட்டேன். இந்த காம்பினேஷன் உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இனிமேல் என்னோட ஃபுட் ரொட்டீன், ஸ்லீப்பிங் ரொட்டீன் எல்லாமே சேஞ்ச் ஆயிரும். என்ன பண்ண போறேன்னு தெரியல. ஸோ எப்படி மேனேஜ் பண்ண போறேன்னு பார்க்கலாம். அப்புறமா இந்தியன் டைம், மலேசியா டைம் கூட டிஃபர் ஆகும். 2.5 hours நினைக்கிறேன். ஸோ அதுக்கேற்றப்பல நான் என்னோட ஸ்லீப்பிங் வந்து ஏர்லி மார்னிங்கே நான் எந்திரிச்சிடுவேன், ஜெய் கூட பேசணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கோம். ஸோ எல்லாமே 1 by 1 அப்லோட் பண்றேன். அது மட்டும் இல்லாமல் ஜெய் மலேசியாவில் எங்கெங்கே போனாங்களோ அந்த வீடியோவும் அப்லோட் பண்றேன். இது வந்து அவங்களுக்கு 3rd டைம் மலேசியா போறது. இந்த ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணியிருந்தாங்க, ஹோட்டல் சன்வே லங்கான். இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்